வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. பெரும்பாலும் நாம ஒருத்தரை அவங்களுடைய தோற்றத்தை வைத்து தான் அவங்களுடைய குணத்தை எடை போடுறோம். நல்லவங்கன்னும் கெட்டவங்கன்னும் வசதியானவன்னும் ஏழைன்னும் அவங்க அணிந்திருக்கிற ஆடைகள், போட்டிருக்க அணிகலன்கள், நடை உடை பாவனை இதை வச்சு தான் நாம மதிப்பிடுறோம். அப்படி நாம மதிப்பிடுறது பல நேரங்களில் தவறாகவே போயிடுது. நம்ம பார்வைக்கு கெட்டவங்க மாதிரி தெரிகிற பல பேர் நல்லவங்களாகவும் நமக்கு கஷ்ட காலத்தில் உதவுறவங்களாகவும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்வைக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி தோற்றம் அளிக்கிறவங்க நம்ம கூடயே இருந்து நமக்கு துன்பத்தை கொடுக்குறவங்களாகவும் தீங்கு செய்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. இதைத்தான் அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ், அதாவது தோற்றங்கள் ஏமாற்றக்கூடியவை என்ற ஆங்கில பழமொழியும், கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்ற தமிழ் முதுமொழியும் சொல்லுது. இதே கருத்தை தான் கவிஞர் மருதகாசி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்துல எழுதின பாட்டுல, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது அப்படின்ற வரிகளில் அழகா சொல்றார். ஒருத்தருடைய புறத்தோற்றத்தையோ உருவத்தையோ வச்சு அவங்களுடைய குணத்தை நாம எடை போட முடியாது. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் என்ற ஆங்கில பழமொழி இதை தான் சொல்லுது. இதே கருத்து தான் ஔவையார் தான் எழுதிய மூதுரையின் 13வது பாடலான மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் என்ற பாடல்ல அழகா ஓமைகளோட விளக்குறாங்க. இது அந்த பாடல். மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா, கடல் பெரிது மண்ணீரு மாகா அதனருகே சிற்றூரல் உண்ணீரு ஆகிவிடும். இப்பாடலின் பொருள், தாழம்பூவின் மடல் மிக பெரியதாக இருக்கும், மகிழம்பூவினுடைய இதழ்கள் மிகச் சிறியதாக இருக்கும். இருந்தாலும் உருவில் பெரிய தாழம்பூவினுடைய மனத்தை விட உருவில் சிறிய மகிழம்பூ மனம் மிகவும் இனிமையானதாக இருக்கும். கடல் மிக பெரியதாக பறந்து விரிந்து இருக்கும். கரையில் இருக்கின்ற கேணி சிறியதாக இருக்கும். இருந்தாலும் கடலின் நீர் உண்ணுதற்கு பயன்படாது, அந்த கேணியின் தண்ணீர் குடிப்பதற்கு பயன்படும். மனிதர்களும் அப்படித்தான். உருவத்தில் சிறியவர்களாக இருக்கிறார்களே என்று யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடவோ கேலி செய்யவோ கூடாது. அவர்கள்தான் மகிழம்பூ போலவும் கேணி நீரை போலவும் மற்றவர்களை விட சிறந்தவர்களாகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறார் என்று எவரையும் நாம் குறைத்து மதிப்பிடவும் கூடாது. விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து தாம்பீகமாக பேசுகிறார் என்பதற்காக அவர் பெரும் பணக்காரர் என்று அவரை நம்பி நாம் வாழ்வில் ஏமாறவும் கூடாது. பல நேரங்கள்ல நம்ம யார எளியவங்க ஏழை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்க தான் நம்ம கஷ்ட காலத்துல நமக்கு வந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு உதவி செய்ய வருவாங்க. நம்ம பணக்கார நண்பர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க நாம ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல்ல இருக்கும்போது உதவின்னு கேட்டா கூட உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. இந்த ஏழை எதற்கும் புண்ணியப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம உதவிக்கு வந்து நம்ம காப்பாற்றுவாங்க. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. வாழ்க்கையிலும் பகட்டா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். உண்மையிலேயே பார்த்தா அவங்க பணக்காரனா இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப எளிமையா சிம்பிளா இருப்பாங்க, சாதாரண ஏழைன்னு நினைச்சிருப்போம். அவங்க உண்மையிலேயே பெரும் பணக்காரராக இருப்பாங்க. அதனால வாழ்க்கையில தோற்றங்கள் எல்லாம் பொய்யானவை. அதே போல ஒருவர் எளிமையானவர்னு அவங்கள கேலி பண்றதும் தவறு. இதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்றார். அதாவது ஒருத்தவங்க உருவத்தை பார்த்து அவங்கள கேலி செய்யக்கூடாது. ஏன்னா உருண்டோடுகின்ற பெரிய தேருக்கு மிகச்சிறிய அந்த அச்சாணி தான் மிக முக்கியமானதா இருந்து அதை காப்பாத்துது. அதுபோலத்தான் உருவத்துல சிறியவர்களா இருக்கிறவங்களும் கூட எளியவங்களா இருக்கிறவங்களும் கூட வாழ்க்கையில நமக்கு உதவிகரமா இருப்பாங்க அப்படின்றத இந்த குறள் அழகா சொல்லுது. அன்பர்களே, ஔவையாரனுடைய அந்த மூதுரை பாடலை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ இசையோடு கேட்கலாமா? மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டாம், மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம்
உடல் சிறியர் என்றிருக்க வேண்டாம். கடல் பெரிது, கடல் பெரிது, அந்நீருமாகா அதன் அருகே சிற்றூரல் உன்னீருமாகிவிடும். மண்ணீருமாகா அதன் அருகே சிற்றூரல் உன்னீருமாகிவிடும். சிற்றூரல் உன்னீருமாகிவிடும். சிற்றூரல் உன்னீருமாகிவிடும். அன்பர்களே, பியூட்டி இஸ் ஒன்லி ஸ்கின் டீப். ஒருத்தர் எப்பயும் சிரிச்சு சிரிச்சு ரொம்ப அழகா பேசுறாருன்றதால அவர் நல்லவர் நினைச்சிட முடியாது. ஒன் மே ஸ்மைல் அண்ட் பி எ வில்லன் அப்படின்றார் ஷேக்ஸ்பியர். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்க விடியல் ஒளி நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் பேராசிரியர் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.